இப்போது இந்த கிரிட்டிசைஸை எப்படி நீ லைஃப்பில் அணுகிறியோ அப்போ தான் நீ லைஃப்பில் அதை வச்சு தான் உன் லைஃபே வந்து டிசைட் ஆக போகுது. கிரிட்டிசைஸ்னால் ஒருத்தர் ஒரு விஷயத்தை நம்மளை தப்பு சொன்னால் அதை எப்படி அணுகணுன்றது தான் அந்த கிரிட்டிசைஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டீச்சர் உன்னை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க உன்னோட தப்புக்குன்னா, இது தப்புன்றதை புரிஞ்சு உன் தப்பை சரி பண்ணி அடுத்த நிலைக்கு உயர்றது புத்திசாலித்தனம். இதே கிரிட்டிசைஸ் பண்ண டீச்சரை தப்பு சொல்லி நீ ஒன்றுமே இல்லாத போகிறதும் உன் கையில் தான் இருக்குது. அப்போது இந்த கிரிட்டிசைஸு எவ்வளோ முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப 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 முக்கியம். லைஃப்பில் யார் உன்னை கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அவங்க ரொம்ப நல்லவங்க, நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிற விஷயங்கள் அது என்ன தப்போ அதை மட்டும் உன்னை சரி பண்ணிக்கிட்டு அடுத்த ஸ்டெப்பு நீ முன்னேறி போயிட்டே இரு. அந்த கிரிட்டிசைஸ்லேயே உன்னை ஸ்டாக்னேட் பண்ணிக்காது. கூட இருக்கிற கலீக்ஸும் சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, மேபி நீங்கள் இன்னும் இதை ஸ்பீடாக பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் உங்கள் லைஃப்பில் நடக்கலாம். அப்போது அந்த மாதிரி கிரிட்டிசைசிங் என்ன பண்ணணும்னா, ஹெல்த்தியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்னென்னா, ஆமாம் இதில் எதெல்லாம் நான் எனக்குள்ளே மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன்னு நான் மாற்றிக்கிறேன், என்னை அடுத்த நிலைக்கு நான் கொண்டு போகிறேன் அப்படின்றத வச்சுக்கணும். இப்போது இந்த கிரிட்டிசைசிங்லாம் ஓகே. இப்போது செல்ஃப் கிரிட்டிசைசிங்னு ஒன்று இருக்குது. அதாவது என்னையே நான் குறை சொல்லிக்கிறது, இது ஆபத்தா இல்லை சரியான்னு கேட்டிங்கன்னா இது மகா ஆபத்து. மற்றவங்க சொல்கிற கிரிட்டிசைசிங் என்ன வளர்த்துக்கிறேன், ஆனால் என்ன நான் சொல்கிற கிரிட்டிசைசிங் நிறைய டைமில் அதை வளர்த்துக்கிறதுக்காக தான் சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா சூப்பர். அப்படி இல்லைனா நிறைய டைமில் இது வந்து எதில் போய் முடிஞ்சிடும் அப்படின்னா லோ செல்ஃப் எஸ்டீமில் போய் முடிஞ்சிடும்.